மண்ணையும் பெண்ணையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஊர்ப்புறத்தில் ஒரு கருத்து இருக்குது. பார்ப்போம் நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் இந்த தலைமுறை அப்படின்ட்டு. நல்லாவே இருக்குது, நல்லா பசுமையாக இருக்குது. ஆனால் நல்லா தான் ஏன் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே வந்திருக்கு. புல் நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் நல்ல பசுமை இருக்குது. கொஞ்சோண்டு களை வெட்டி பார்த்தோம், ஆனால் முடியலை. ஆளும் கிடைக்காத காரணத்தினால களைக்கொல்லி அடிக்கலாம்னு ஒரு சிறு யோசனையில் போயிருக்காங்க நம்ம வீட்டில். களை வெட்டுறது, தண்ணி கட்டுறது விவசாயிக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல்களில் ஒன்றா தான் இருக்குது. சிறிய இடத்துல இருந்தால் எளிமையாக களையை வெட்டிட முடியும் யாராக இருந்தாலும். ஆனால் பெரிய இடத்துல இருக்கும்போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது, இல்லைனா நிறைய ஆட்களை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் வேலை ஆள் கிடைக்கல அப்படின்னா, கூலி ஆள் கிடைக்கல அப்படின்னா வேறு வழியே இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணியே தான் ஆகணும். அதுக்காக தான் இந்த விஷத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான மாற்று வழியை தான் நம்ம இப்போ சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ரூட்டே வேறு, அதை முந்தைய பதிவில் நீங்கள் கவனிக்கலாம். அவங்கள்ட்டேருந்து நிறைய கற்றுக்கிறதுக்காக நம்ம பயணிக்கிறோம், தவறுகளை திருத்திக்கிடுவோம். 2 வாரமாக இங்கே தான் இருக்கிறான் இவன். ஏதோ அவனால் முடிஞ்ச உதவியை நமக்கு செஞ்சான். நன்றி. பெற்றோர்கள் அந்த வேளாண்மையை விட்டு வெளில வர்ற மாதிரி இல்லை, நம்ம இயற்கை வேளாண்மையில் போயிட்டு ஆர்வ கோளாறில் எதுவும் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது. இது என்னங்க, இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம சேனலில் வீடியோ போடுறது, கருத்துக்களை பதிவு செய்கிறதெல்லாம் வேடிக்கையாக இல்லை ஒரு கேலிக்கூத்தாக தான் இருக்குது. அந்த நிலைமை தான் இங்கே. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் தான் போயிட்டுருக்கோம். சிக்கனம்னா செதஞ்சிடுவோம், அதை நல்லா மனசில் வச்சுக்கணும். பொறுமையாக, நிதானமாக, ஆழமாக உள்வாங்கி பல வகையில் யோசித்து ஒவ்வொன்றா செய்வோம். சிறிய இடத்துல சோதனை செய்வோம், பெரிய இடத்துல செய்ய வேண்டாம். பெருசாக பணத்தை இழக்க வேண்டாம், பெருசாக உடல் இழப்பு செய்ய வேண்டாம். வரப்போ உயர்த்துறேன், நீரை நிறுத்துறேன், மண்ணை மாற்றுறேன், மழையை வரவழைக்கிறேன் இப்படின்னு இடையில சொல்லிட்டு போன அட்ரஸ் இல்லாமல் போன நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் நம்ம நிதானமாக போவோம். நம்மளோட அடுத்த பதிவில் நிறைய நம்மளோட விருப்பங்கள், கொள்கைகளை நம்ம பற்றி பேசுவோம். அதே நேரத்தில் நம்ம செஞ்ச வேலைகளை பற்றி நம்ம சொல்லுவோம். மண்ணையும் பெண்ணையும் புரிஞ்சுக்குவோம். இதான் நம்மளோட கருத்து. நன்றி.